நேற்றைய சம்பவங்களிலே ஒரு சம்பவம் உங்களுக்கு சொன்னேன். சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்த தண்ணீர் கீழே விடாமல் கையிலே ஏந்தி தங்களுடைய உடம்பிலே பூசிக்கொண்டார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், மா ஹமலக்கும் அலா ஹாதா, எதற்காக இவ்வாறு செய்கின்றீர்கள், இப்படி செய்ய வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டபோது சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹுப்புல்லாஹி வ ஹுப்பு ரசூலி, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் வைத்திருந்த எங்களுடைய முஹப்பத் தான், அன்புதான் இவ்வாறு எங்களை செய்ய தூண்டியது என்று சொன்னார்கள். அதற்கு கர்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பதில் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ் ரசூல் மீதும் முஹப்பத் வச்சிருக்கலாம், அதற்கு அடையாளமாக நீங்க இப்படிலாம் செய்யலாம். ஆனால் உங்களுடைய முஹப்பத்துக்கு பகரமாக பதிலாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்கள் மீது முஹப்பத் வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். என்ன காரியம்? அமானிதத்திற்கு மோசடி செய்யக்கூடாது, பேசினால் உண்மையே பேச வேண்டும், அமானிதத்திற்கு என்ற மாற்றம் செய்யக்கூடாது, அண்டை வீட்டாருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும், எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. இப்படி செய்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் உங்களை நேசிப்பார்கள். நீங்கள் அவர்கள் நேசித்ததனுடைய அடையாளமாக இந்த மாதிரி காரியங்களாம் செய்றீங்க, திருப்பிட்டு அவங்க உங்களை நேசிக்கணுமா இல்லையா, உங்க மேல முஹப்பத் வைக்கணுமா இல்லையா, அதற்கு அடையாளம் என்னவென்றால் இந்தந்த காரியங்கள் நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் உங்களை நேசிப்பார்கள் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய முஹப்பத்திற்கு, அடையாளத்திற்கு, அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய பாசத்திற்கு உண்மையான காரணம், உண்மையான அடையாளம் என்னவென்றால் சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்ய சொன்னார்களோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும், எதை அவர்கள் சொல்லவில்லையோ அதை மார்க்கத்தின் பேராலோ அவர்களின் பேராலோ செய்யக்கூடாது. ஒண்ணுமில்ல, புகாரியுடைய ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு இரவில் படுக்க செல்லும் பொழுது ஒரு துஆ கற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த துஆ கற்றுக் கொடுக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இந்த துஆவை ஓதிவிட்டு இரவிலே படுப்பீர்கள் என்றால் அந்த படுக்கையிலே தூக்கத்திலேயே உங்களுக்கு மௌத் வந்து விட்டால், மௌத் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானோடு மௌத்தான பாக்கியத்தை கொடுப்பான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அது என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வ அல்ஜஅது ظஹரி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க ரகபதம் வ ரஹபதம் மின்க வ இலைக்க லா மல்ஜஅ வ லா மன்ஜஅ மின்க இல்லா இலைக்க ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ நபியிகல்லதி அர்ஸல்த. இது அந்த துஆ, புகாரில வருது இந்த துஆ. அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை பிடிச்சு கத்துக் கொடுக்குறாங்க, துஆவை கத்துக் கொடுக்குறாங்க. அந்த சஹாபி திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றாங்க, சொல்லுங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக்கன்னு சொல்றாங்க. உடனே சஹாபி சொல்றாங்க, வால்ஜாத் லஹரி இலைக்க உடனே சொல்றாங்க, ஃபவ்வல்து அம்ரி இலைக்க, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்க சொல்லிட்டே வர்றாங்க. கடைசி வரி வரும் பொழுது ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ பி நபியிகல்லதி அர்ஸல்த, யா அல்லாஹ் நீ இறக்கி வைத்த வேதத்தையும் நாம் ஈமான் கொண்ட நிலையில், நீ அனுப்பி வைத்த நபியையும் நாம் ஈமான் கொண்ட நிலையில் நான் தூங்குகிறேன் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். நமக்கு அர்த்தம் தெரியாது, நம்ம என்ன பண்ணுவோம், என்ன துஆ நமக்கு இருக்குதோ தெரியுமோ அதை அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். சஹாபாக்கள் அர்த்தம் தெரிஞ்சதுனால ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ பி நபியிகல்லதி அர்ஸல்தங்கிற இடத்துல அந்த சஹாபி என்ன சொல்லிட்டாங்க, நபின்னு சொன்னாலும் ரசூல்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு சொல்லலாம் ரசூல்னு சொல்லலாம், அப்படிதானே, அதனால நபியும் ரசூல் ஒரே அர்த்தம் தானே. அதனால வபி நபியிகல்லதி அர்ஸல்தன்னு சொல்ற இடத்துல வபி ரசூலிகல்லதி அர்ஸல்தன்றாங்க. நீ இறக்கி வைத்த வேதத்தையும் ஈமான் கொண்டோம், நீ அனுப்பி வைத்த ரசூலையும் ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அனுப்பி வைத்த நபின்னு சொல்றது போல அனுப்பி வைத்த ரசூல்ண்டாங்க. என்ன பெரிய வித்தியாசப்பட்ட போது, அர்த்தம் மாறிட போது, என்ன பெரிய குழப்பம் ஆயிட போது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிகல்லதி அர்ஸல்தன்றாங்க, நீ அனுப்பி வைத்த நபியை ஈமான் கொண்டோம். அந்த சஹாபி சொன்னாங்க, நீ அனுப்பி வைத்த ரசூலை ஈமான் கொண்டோம். நாங்க பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி அந்த சஹாபிக்கு திருத்தி கொடுத்து, லா குல் வபி நபியிகல்லதி அர்ஸல்த, இல்ல வபி நபியிகல்லதி அர்ஸல்தன்னு சொல்லு, வபி ரசூலிகல்லதி அர்ஸல்த இல்ல, வபி நபியிகல்லதி அர்ஸல்தன்னு சொல்லு.
நீ அனுப்பி வைத்த ரசூலை ஈமான் கொண்டேன்னு சொல்லாத, நீ அனுப்பி வைத்த நபியை ஈமான் கொண்டேன்னு சொல்லு. என்ன பெரிய வித்தியாசம்? ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபின்னு சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுன்னு சொல்லலாம், தப்பில்ல. ஆனால் இங்க நோக்கம் என்னண்டா, நான் எதை சொல்லிக் கொடுக்கின்றனோ அதையே சொல்லுங்கள். அர்த்தம் மாறுபடாவிட்டாலும் கூட வேறு வார்த்தை மாற்றுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண சின்ன துஆ, அந்த துஆவில் வரக்கூடிய சாதாரண ஒரு வார்த்தை, பெரிய அர்த்த பிழையோ அர்த்த மாற்றமே ஏற்பட்டு விடாது. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேனோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி வார்த்தெடுத்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்யணும். அதுல எந்த மாற்றம் வைக்க கூடாது. இன்னைக்கு பாங்குடைய துஆ வருதுங்க. பாங்குடைய துஆ தெரியுமா? பாங்கு சொன்னோன்னு ஒரு துஆ நம்மள எத்தனை பேர் தெரியும் தெரியல, தெரியாதவங்க மனப்பாடம் பண்ணீங்க. ரொம்ப உன்னதமான துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு சொன்ன பிறகு பாங்குக்கு அப்படியே பதில் சொல்லி பிறகு யார் இந்த துஆவை ஓதுகிறாரோ ஃபக்கத் வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு மறுமையிலே என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகி விட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சாதாரண விஷயம் இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய பரிந்துரை நமக்கு வாஜிபாகணும்னா சாதாரண விஷயம் இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாங்கு துஆ ஓது அவ்வளவு பெரிய பாக்கியங்கறாங்க. அந்த பாங்குடைய துஆலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தது 4 அல்லது 5 வார்த்தைகள் தான். என்ன கற்றுக் கொடுத்தாங்க? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதினில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தா. அவ்வளவுதான். இந்த 4 வார்த்தை, 4 சென்டென்ஸ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா முதல் சென்டென்ஸ், இந்த பரிபூர்ணமான அழைப்புக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வே. வஸ்ஸலாத்தில் காயிமா, நிரந்தரமான தொழுகைக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வே. ஆதி முஹம்மதினில் வஸீலத வல் ஃபதீலா, எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஸீலா என்ற அந்தஸ்தையும் ஃபதீலா என்ற சிறப்பையும் வழங்குவாயாக. வபஅஸஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தா, நீ அவர்களுக்கு வாக்களித்த மகாம மஹ்மூதா என்ற உன்னதமான இடத்திலே அவர்களை எழுப்புவாயாக. முடிஞ்சு போச்சு. இதுல நம்மாளுங்க என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்காண்டி துஆ செய்றோம், ஒரு 4-5 இடைச்செருகல் சேர்ப்போமே. சில பேர் பாத்தீங்கன்னா என்ன தப்பு தப்பா சொல்றீங்கன்னு கேட்பீங்க. நான் சொன்ன பாங்குடைய துஆவை நீங்க ஏதாவது கிதாபத் மனப்பாடம் பண்ணி வச்சீங்கடா, இந்த துஆ பார்த்தா உங்களுக்கு தப்பா தெரியும், ஏன்னா அது ஷார்ட்டா ஓதுறான்னு நினைப்பீங்க. அந்த பாங்குடைய துஆல என்னென்னமோ மிக்சிங். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதினா முஹம்மதில் வஸீலத வல் ஃபதீலா வ தரஜத ரஃபியத வக்பாஸஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தா வர்சுக்னா ஷஃபாஅத்தா வ அவ்ரிதினா ஹவுலா. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? வர்சுக்னா ஷஃபாஅத்தஹு அவ்ரிதினா ஹவுலா யார் சொல்லி கொடுத்தது எல்லாம்? அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை மட்டும் சொன்னதுதான் சுன்னத்து. அதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா பேர் சேர்த்தோம்டா, அதுக்கு பேர் தான் அறப்படிச்சத்தனம், அதிக பிரசங்கித்தனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான நாவினால், அவருடைய புனிதமான வார்த்தையினால் வந்த வார்த்தைகளை சொல்வதிலே பரக்கத்து இருக்கின்றதா, அல்லது நாம எக்ஸ்ட்ரா 2 வார்த்தையை சேர்த்தோம்டா அதுல பரக்கத்து இருக்குதாங்க? எதுல அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், எதுல பரக்கத்து இருக்கும்? நாம 2 வார்த்தை சேர்த்தாலே அது கலப்படமாயி போச்சே. கலப்படமான பொருள் எப்படி பரக்கத்து இருக்கும், எப்படி தூய்மை இருக்கும், அதுல எப்படி பரிசுத்தம் இருக்கும்? ஆகவே சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அப்படியே செய்தார்கள். இதுக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான சம்பவங்களை பார்க்கலாம். இன்னைக்கு நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். நம்முடைய இந்த மார்க்கத்திலே மன் அஹ்தஸ, யார் புதிதாக உருவாக்குகிறாரோ, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா, சஹீஹ் புகாரி ஹதீஸ், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா, நம்முடைய இந்த மார்க்கத்திலே யார் புதிதாக ஒன்றை உருவாக்குகிறாரோ ஃபஹுவ ரத், அது நிராகரிக்கப்பட வேண்டியது, அது ரத்து செய்யப்பட வேண்டியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திலே அவர்கள் சொல்லாத ஒன்றை, செய்யாத ஒன்றை ஒருவர் புதிதாக அதில் உருவாக்குவாரேனால்
அது நிராகரிக்கப்பட வேண்டிய பித்அத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு பாங்கு சொல்றோம். பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஸலவாத் சொல்றோம். பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி சில பள்ளிகள் என்ன பண்றாங்க, ஸலவாத் சொல்றாங்க. ஸலவாத் சொல்றது ஒரு பாவமா? நௌதுபில்லா. ஸலவாத் சொல்றது யாரா பாவம்னு சொல்லுவாங்களா, தப்புன்னு சொல்லுவாங்களா? ஸலவாத் சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைய மர்ரத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர மர்ரா. என் மீது யார் ஒருவன் ஒரு ஸலவாத் சொல்வானோ அல்லாஹ் அவர் மீது 10 முறை அருள் புரிகின்றான் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப ஸலவாத் சொல்வது என்பது அவ்வளவு ஒரு புனிதமான காரியம். ஆனால் அந்த ஸலவாத்தை இன்னைக்கு பாங்குக்கு முன்னாடி சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு சரி? இது பாங்கை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தாங்க. பாங்க எப்படி ஆரம்பிக்கணும்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு ஆரம்பிங்க. இதான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது. பிஸ்மில்லா சொல்லலாமா? மனசுக்குள்ள பிஸ்மில்லா சொல்லலாம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குல்லு அம்ரின் தீபாலின் லம் யுப்தா பிஸ்மில்லாஹி ஃபஹுவ அக்தா. எவ்வளவு உன்னதமான காரியமாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படவில்லை என்றால் அது துண்டிக்கப்பட்ட காரியம்ங்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பிஸ்மில்லா மனசுக்குள்ள சொல்லலாம், தப்பு இல்ல. பிஸ்மில்லா சொன்ன உடனே எப்படி ஆரம்பிக்கணும்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அதுல இருந்து ஆரம்பிக்கணும் ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்தது. நம்ம ஆளுங்க அதுல என்ன பண்ணிட்டாங்க, சரணம் பல்லவி அனுபல்லவி எல்லாம் அதுல சேர்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன செய்தாங்க? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா. இதெல்லாம் ஓதி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஆரம்பிக்கிறது. நான் கேட்கிறேன், ஸலவாத் ஓதுறது சிறப்பு தான், ஏன் அதை விட சிறப்பு சூரத்துல் ஃபாத்திஹா? அதை விட சிறப்பு சூரத்துல் ஃபாத்திஹா. அதனால என்ன பண்ணலாம், இனிமே ஸலவாத் ஓதுறோம் சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இதெல்லாம் சொல்லிட்டு பாங்க ஆரம்பிங்க. ஒருத்தர் சொல்வாரு, ஹஸ்ரத் என்ன ஹஸ்ரத் நீங்க நியாயமா நடக்க மாட்டேங்கிறீங்க, அல்ஹம்து சூரா ஓதுனா மட்டும் தான் சிறப்பா? அதை விட சிறப்பானது யாசின் சூரா ஓதுனா, அதனால யாசின் சூரா ஓதிட்டு பாங்க ஆரம்பிக்கிறேன். அப்ப என்ன அல்லாஹ்வுடைய மார்க்கம்? அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவுது பில்லாஹ் நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைச்சிட்டு போயிட்டாங்களா, சொல்ல தெரியாம, சொல்லி கொடுக்காம? அல்ஹம்து சூரா ஓதுறதும் யாசின் சூரா ஓதும் சிறப்புக்குரியதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஏன் சொல்லாம போயிட்டாங்க? அப்ப எந்த நேரத்தில் எந்த துஆவை எப்படி செய்ய வேண்டும் அதான் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு என் மேல ஸலவாத் ஓதுங்க. பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு என் மேல ஸலவாத் சொல்லுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாங்குடைய துஆ ஓதுவோம் பாருங்க, அதுக்கு முன்னாடி என் மேல ஸலவாத் ஓதிட்டு அதுக்கப்புறம் பாங்குடைய துஆ ஓதுங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வது அது சுன்னத்து. ஆனா ஷைத்தான் பாருங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை செய்ய விட மாட்டான், பித்அத்தை தான் செய்ய வைப்பான். அதான் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தை செஞ்சோம்னா நேரா நரக சொர்க்கத்துக்கு போய்டுவோம். அப்ப பித்அத்தை செஞ்சா நரகத்துக்கு போவோம். அதனால ஷைத்தான் பாருங்க, பாங்குக்கு பின்னாடி ஸலவாத் ஓதுறோம், அது யாரும் ஓதுறது இல்ல. பாங்குக்கு முன்னாடி கண்டிப்பா ஸலவாத் ஓதுவாங்க. ஹாலாங்கே பாங்குக்கு முன்னாடி ஓதுறது பித்அத், பாங்குக்கு பின்னாடி ஓதுறது சுன்னத்து. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன சின்ன விஷயத்திலையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு எதை சொன்னாங்களோ அதை செய்யறதா மார்க்கம். அதை விட்டு அதை நீங்க 1000 சொல்லுங்க, அது எங்க ஊர் பழக்கம், அந்த காலத்துல ஏற்படுத்திட்டோம், அது அப்படியே போட்டுமே. எங்க நாட்டு பழக்கம், எங்க சொந்த பழக்கம், வந்த பழக்கம், இப்படி வந்த பழக்கம், சொந்த பழக்கம், நாட்டு பழக்கம், நடப்பு பழக்கத்தெல்லாம் மார்க்கமாக்கிட்டா அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு? சத்திய சஹாபாக்கள் எதுக்கு? அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவரத். நம்முடைய மார்க்கத்திலே நான் சொல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குகின்றானோ அது நிராகரிக்கப்பட வேண்டியது. இங்க சஹாபாக்கள் பாருங்க, ஒரு நல்ல விஷயம் அதை செய்யறதுக்கு எத்தனை முறை யோசிக்கிறாங்க பாருங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொறுப்பேற்ற பிறகு யமாமா யுத்தம் அப்படின்னு ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யமாமா யுத்தத்திலே நிறைய காரிகள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள், காரிகள் நிறைய பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த யமாமா யுத்தத்திலே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள், காரிகள் நிறைய பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க.
அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ் நிறைய பேர் ஷஹீதாகிட்டு வர்றாங்க. ஏன்னா இன்னைக்கு குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதே ஹாஃபிஸ்களுடைய உள்ளத்துல தான். எழுத்து வடிவிலோ ஏட்டு வடிவிலோ அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஹாஃபிஸ்களுடைய மனசுல தான் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அந்த ஹாஃபிஸ்கள் மரணமாகிட்டே ஷஹீதாகிட்டே வந்தாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு என்ன இல்லாம போயிடும், ஷூரிட்டி இல்லாம போயிடும், செக்யூரிட்டி இல்லாம போயிடும். அதனால இந்த குர்ஆனை நம்ம ஏதாவது ஒன்று சேர்த்து வழி செஞ்சா என்ன, ஹாஃபிஸ்கள் அவங்க மனசுல மனப்பாடம் பண்ணி வச்சுக்காங்க, அவ்வளவுதான். அது எல்லாத்தையும் யார் யார் எவ்வளவு குர்ஆனை மனப்பாடம் பண்ணிருக்கான்னு கேட்டு அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு நூல் வடிவிலோ அல்லது ஒரு ஏட்டு வடிவிலோ கொண்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு ஒரு அற்புதமான ஆலோசனையை கொண்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உமர் ரசூல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்ன உமரே, என்ன இது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை உங்களுக்கு செய்வதற்கு எப்படி துணிச்சல் வந்தது? குர்ஆனை ஒன்று சேர்ப்பது அவசியம், ரசூலுல்லாஹ் ஒன்று சேர்த்து போயிருப்பாங்களே. ஏட்டில் எழுதப்பட்டது, ஓட்டில் எழுதப்பட்டது, ஒட்டக எலும்புல எழுதப்பட்டது, இலைகளிலே தழைகளிலே எழுதப்பட்டது, இது எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் ஒன்று சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்களே. ஆனா பெருமானார் அப்படி செய்யலையே. அப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை செய்வதற்கு நமக்கு எங்கே இந்த அதிகாரம் வந்துச்சு, எப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கு? அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இல்ல அமீருல் முஃமினீன் அவர்களே, நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என்னண்டா, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த ஏடுகளை ஒன்று சேர்ப்பதற்கு தேவை ஏற்படல, இன்னைக்கு தேவை ஏற்பட்டிருக்குது. என்னடா, காரிகள் ஹாஃபிஸ்கள் நிறைய ஷஹீத் ஆகிட்டு இருக்காங்க அல்லாஹ்வுடைய பாதையில. இவங்க மூத்தாய் போயிட்டே இருந்தாங்கன்னா பின்னாடி கடைசியில் குர்ஆனுக்கு என்ன இல்லாம போயிடும், ஷூரிட்டி இல்லாம போயிடும். அதனால நான் சொல்றேன், சில பேர் அதை ஒட்டகை எலும்புல எழுதி வச்சிருக்காங்க, சில பேர் கல்லுல எழுதி வச்சிருக்காங்க, சில பேர் ஓட்டுல எழுதி வச்சிருக்காங்க, சில பேர் ஏட்டில் எழுதி வச்சிருக்காங்க, இலைகளை தலைகளிலே தோல் பட்டைகளிலே எழுதி வச்சிருக்காங்க. இது யார் யார் எவ்வளவு எழுதி வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர்த்து அதை இதான் குர்ஆன் அப்படின்னு சொல்லி இந்த உம்மத்து கொடுக்கலாமே. எல்லாத்தையும் ஆள் கொஞ்சம் சிதறில போய் கிடக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கல. இல்ல இல்ல இல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை செய்வதற்கு எனக்கு எந்த விதத்தில் தைரியமும் இல்லை, அருகதையும் இல்லை, நான் செய்ய மாட்டேன்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு வற்புறுத்துறாங்க, எவ்வளவு வலியுறுத்துறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. வற்புறுத்தி 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 ஒரு வகையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லக்கத் ஷரஹல்லாஹு சத்ரி கமா ஷரஹ சத்ர உமர், உமருடைய உள்ளத்தை அல்லாஹ் திறந்ததை போன்று உமருடைய பேச்சை கேட்டு அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையும் திறந்து விட்டான். சரி, ஓகே, நீங்க சொல்றது நல்ல காரணம் தான், அவசியமான காரியம் தான், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு அனுப்புறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா யாருன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஹி வர வர யாரும் எழுதி வைப்பாங்க, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு எழுதுவாங்க. அதனால ஸைத் இப்னு சாபித்தை கூட சொல்றாங்க, ஸைதே இந்த மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டிருக்குது, அதனால நீங்க ஒரு நல்ல அறிவாளியான இளைஞர், அறிவுள்ள இளைஞர், எழுத படிக்க தெரிந்தவர், அதனால உங்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க செவ்வனே நிறைவேற்றுவீங்க நினைக்கிறேன், அதனால இந்த பொறுப்பை உங்கள்ட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அமீருல் முஃமினீன் சொல்லிட்டாங்களே, மாற்று கருத்தே கிடையாது, அதனால உடனே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏத்துக்கிட்டு ஆகணும் இல்ல. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு என்ன வார்த்தை கேட்டாங்களோ அதே வார்த்தையை ஸைத் இப்னு சாபித் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க. அமீன் முஃமின் அவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்வதற்கு எப்படி தைரியம் வந்தது? யார் உங்களை தூண்டியது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை கன்வின்ஸ் பண்ண விஷயங்களை பூரா ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க. ஒரு வழியாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்ட பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸைதே நானும் இப்படித்தான் அப்ஜெக்ஷன் பண்ணேன், நானும் இப்படிதான் யாத்ராஸ் செஞ்சேன், ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா எடுத்து சொன்ன விதம், எடுத்து சொன்ன சூழ்நிலை, அவர்கள் எடுத்து பயன்படுத்தின பாயிண்ட் என்ன கன்வின்ஸ் பண்ணிடுச்சு, அதே விஷயங்களை வைத்தான் நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணேன். இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்ட பிறகு
ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு மலையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அசைக்க சொல்லியிருந்தால் கூட நான் நகர்த்தி வச்சிருப்பேன். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஒன்று சேர்க்கிறது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுனாங்க. எதுக்கு சொல்றா சகோதரர்களே, ஒரு நல்ல விஷயம் தான், சமுதாயத்திற்கு அவசியமான விஷயம், தேவையான விஷயம். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கலீஃபாக்கள் செய்வார்களேயானால் அது பித்அத்லாம் ஆகாது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலைக்கும் சுன்னத்தி வ சுன்னத்துல் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியின் வ அல்லு அலைஹா பின் நவாஜித், என்னுடைய சுன்னத்தையும் என்னுடைய நேரான வழியிலே சென்ற 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்துகளையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வ அல்லு அலைஹா பின் நவாஜித், உங்களுடைய கடவாய்ப்பற்களால் இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு ஜும்மால 2 பாங்கு சொல்றோம் பாருங்க, ஜும்மால 2 பாங்கு சொல்றோம் பாருங்க. ஒரு பாங்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது, இன்னொரு பாங்கு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இது யாரும் பித்அத்னு சொல்லக்கூடாது, சொல்றது இல்ல, இது யாரும் பித்அத்னு சொல்றது இல்ல. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் வழங்கப்பட்ட 4 கலீஃபாக்கள் ஒருத்தவங்க. பாத்தீங்களா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவே ஒரு பாங்கை உருவாக்கும் பொழுது நாங்கள் பாங்கிலே ஸலவாத்தை உருவாக்கினால் என்ன தப்பு, நாங்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே மௌலிதை உருவாக்கினால் என்ன தப்பு, நாங்கள் புர்தா ஷரீஃபை உருவாக்கினால் என்ன தப்பு? அது சஹாபாக்கள் கூட அல்ல, கலீஃபாக்கள். 4 கலீஃபாக்களோட முடிஞ்சிருச்சு. அலைக்கும் சுன்னத்தி வ சுன்னத்துல் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியின், என்னுடைய சுன்னத்தையும் நேர் வழியில் சென்ற என்னுடைய 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரிதான் 3 தலாக் விஷயம். தலாக் 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 3 தலாக் சொன்னா 3 தலாக் ஆகுமா 1 தலாக் ஆகுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்த 3 தலாக் சொல்வது என்பது 1 தலாக்கா தான் இருந்துச்சு. சில சமயங்களில் பெருமானார் தலாக் சொல்லணும் கூட கேட்பாங்க, ஏன் 3 தலாக் சொன்னீங்க, எந்த எண்ணத்துல சொன்ன? சரி இப்போ தலாக் சொல்லிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு மனைவி திரும்ப சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்துல சொன்னியா, இல்ல ஒரேடியா முறிச்சு விடலாம்னு சொன்னியா? உன்னோட நியத்து எந்த நியத்துன்னு கேட்பாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தலாக் என்பது நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆனால் இதிலே மக்கள் அவசரப்பட்டு தலாக் தலாக் தலாக்னு சொல்றதுனால இவங்களை கண்டிப்பதற்காக வேண்டி இவங்களை சிரமப்படுத்துக்கான ஒரு காரியம் செய்யணும். என்ன காரியம் செய்யணும்? 3 தலாக் சொன்னா 3 தலாக்காகவே ஆயிடும் அப்படின்னு தீர்ப்பளிக்கணும். அப்பதான் இந்த மக்கள் 3 தலாக் சொல்றதுக்கு யோசிப்பார்கள். இல்லடா 3 தலாக் ஒரே நேரத்தில் சொல்றது ஹராம். இன்னைக்கு நம்ம ஆளுங்க தலாக்ன்றாலே 3 தலாக் சொல்லி ஆகணும். அத்தலாக் இத்தலாக் முத்தலாக் இல்ல, தலாக் 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 என்ன பூந்தி சாப்பிடுற மாதிரி லட்டு சாப்பிடுற மாதிரி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலாக் 3 தலாக் சொல்வது ஹராமான தலாக். ஆனால் அந்த ஹராமான தலாக்கை சொன்னால் 3 தலாக் நிகழ்ந்து விடுமா விடாதா? உமர் ரலியல்லாஹு காலத்தில் தீர்மானிச்சாங்க 3 தலாக் ஆயிடும். இது யாரும் பித்அத்னு சொல்றது இல்ல. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி சாராயம் குடித்தவனுக்கு நிறைய உதாரணம் சொல்லிட்டே போலாம். நமக்கு எந்த அளவுக்கு புரியும் எனக்கு தெரியல. ஹைர், சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக எதையுமே செய்ய மாட்டார்கள், எதையுமே செய்ய மாட்டாங்க. அதனாலதான் பாருங்க, குர்ஆனை ஒன்று சேர்ப்பது என்பது காலத்தின் கட்டாயம். அன்னைக்கு மட்டும் உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த அபிப்பிராயத்தை சொல்லி இருக்கவில்லை என்றால், அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அபிப்பிராயம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு விளங்கி இருக்கவில்லை என்றால், புரிந்திருக்கவில்லை என்றால் என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு வரலாம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் மனப்பாடமா தான் வந்திருக்கணும். ஒரு எழுத்து வடிவிலோ நூல் வடிவிலோ சீடி வடிவிலோ வந்திருக்காது குர்ஆன் இன்னைக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய அற்புதமான குர்ஆன், அருள்மறை குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் சகோதரர்களே, அது உத்தம சஹாபாக்கள் அன்னைக்கு செஞ்ச காரியம். இது ஒரு ஹராமான காரியமோ பித்அத்தான காரியம் அல்ல. ஆனால் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு கூட எத்தனை முறை போய் கன்வின்ஸ் பண்ணணும்னு பாருங்க. ஒரே கவலை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை செய்வதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? இதுதான் சஹாபாக்கள் கேட்டாங்க, திருப்பி திருப்பி அதான் கேட்டாங்க. ஹைர், அந்த அடிப்படையில் சகோதரர்களே, சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்தார்கள். அந்த நேசித்ததன் அடையாளமாக அவர்களை 100க்கு 100 பின்பற்றினார்கள், 100க்கு 100 பின்பற்றினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பாய் இருந்துச்சு. அந்த பாயிலே இரவிலே அவர்கள் தூங்குவார்கள், தொழுவார்கள். அதே பாயை பகலிலே விரித்து உட்காருவதற்கு பயன்படுத்துவார்கள். இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அலைமோத ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளிவாசலை நோக்கி. ரசூலுல்லாஹ் இரவுல தொழு, நாமளும் தொழலாம், நாமளும் அவங்க பின்னாடி தொழலாம் அப்படின்னு சொல்லி
எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹத்தா வரிமா கதமாஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கால்களும் வீங்கி விடும் அளவுக்கு தொழுவார்கள் என்று. இன்னைக்கு இமாம் சாப் ஒரு 10 நிமிஷம் தராவி இழுத்துறாருன்னா, சே இருந்தாலும் சரியா இல்லப்பா, நல்ல எக்ஸ்பிரஸ் மாதிரி மட 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 ஓத வேண்டாமா, ஓத வேண்டாமா, இல்ல ஓட வேண்டாமா, இருந்தா 10 நிமிஷம் நீட்டாரு, 20 நிமிஷம் நீட்டாரு, நமக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. தஹஜ்ஜுதுல பார்க்கணுமே, அல்லாஹ் அக்பர், அப்படியே உட்கார்ந்துருக்கும் ஒரு கூட்டம், அப்படியே அந்த லாஸ்ட் பெஞ்ச் கூட்டம், இந்த ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்ச் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் கூட்டம் அப்படியே பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும். இவ்வாறு இமாம் ஓதுவாரு தராவி ஓதுவாரு, தஹஜ்ஜுதுல ஓதுவாரு, ஓதி முடிச்சு 2வது ரக்காத்துல ருக்குக்கு போற பாருங்க, அப்போ ஓடி தீர்த்துக்கிறது, அல்லாஹ் கணக்காட்டுறது, நானும் 4 8 ரக்காத் ஓதுறேன், அப்போ ஓடி சேர்ந்துக்கிறது. எதுக்காண்டி சொல்றேன்னா, இது இபாதத் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் வீங்கும் அளவுக்கு தஹஜ்ஜுத் தொழுதார்கள் என்றால், சஹாபாக்களும் அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து தொழ ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களை தடுத்தார்கள். இன்னல்லாஹ லா யமில்லு ஹத்தா தமில்லு, நீங்கள் சடையும் வரை அல்லாஹ் சடைய மாட்டான், நீங்கள் சடையும் வரை அல்லாஹ் சடைய மாட்டான். அதனால ஆர்வத்தில் தொழுது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடாதீங்க, நீங்க சடைஞ்சிராதீங்க. உங்களுக்கு சடைவு ஏற்பட்ட போது பாத்துங்க. ஏனென்றால் இன்ன அஹப்பல் அமால் இலல்லாஹி மா தாம வயின் கல்ல, அல்லாஹ் அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்னவென்றால் நிரந்தரமா செய்யக்கூடிய அமல் தான், அது குறைவாக இருந்தாலும் சரியே. முதல் நாள் தொழுறாரு, தனக்கு தெரிஞ்ச எல்லா சூறாவையும் ஓதி தொழுறாரு. 2ஆம் நாள் ஃபஜ்ரோட தொழுவாம தூங்குறாரு. இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி, அதற்கு பிறகு அந்த தராவி தஹஜ்ஜுதுல பெருமானார் ஸல்லல்லாஹு பின்னாடி தொழுவதை தவிர்த்துக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை விரல்ல வெள்ளி மோதிரம் போட்டுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளி மோதிரம் போட்டுக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா எல்லா சஹாபாக்கள் கையிலும் வெள்ளி மோதிரம், எல்லா சஹாபாக்கள் கையிலும், எல்லாரும் கையிலும் ரசூலுல்லாஹி வெள்ளி மோதிரம் போட்டுருக்காங்க, நம்மளும் வெள்ளி மோதிரம் போடணும், எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இதுல பெரிய கட்டைய ஃபர்லாகிடுவாங்க பொழுது, முஸ்லீம் வந்து வெள்ளை மோதிரம் போட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஆளுங்க இல்லாததெல்லாம் ஃபர்லாக்குறதுல ரொம்ப கில்லடிங்க, இருக்கிறதெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க, இல்லாத ஃபர்லாக்குறதுல பெரிய கில்லடிங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தாரு, ஹஸ்ரத் நான் ஒரு பிராமின் பொண்ணை விரும்பி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணேன். ஆமா தெரியாதான், எனக்கு தெரியுமாப்பா, என்ன விஷயம், ஆனா குடும்பத்தில் எங்க அம்மாக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரே பிரச்சனையாவது ஹஸ்ரத். எல்லா குடும்பத்தில் உள்ளதானப்பா அது, மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனை வருது. இல்ல ஹஸ்ரத், எங்க குடும்பத்தில் ஒரு வித்தியாசமான பிரச்சனை வந்திருக்குது. என்ன பிரச்சனை, என் ஒய்ஃப் பிராமின்ல இருந்து வந்ததுங்கிறதுனால அதுக்கு இந்த மட்டன் இதுல சிக்கன்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஆனா எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை அல்ல வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு 100 கிராமாவது மாட்டுக்கறி திண்டா தான் உண்மையான முஸ்லீம், அதனால மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சொல்லி அவன் ஒய்ஃபை போட்டு வற்புறுத்துறாங்க. என் ஒய்ஃப் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. இதுல 2 பேருக்கு தகராறு வருது. ஈமானுக்கு அடையாளம் எங்க போய் நிக்குது பாத்தீங்களா, இஸ்லாத்துக்கு அடையாளம். அப்ப இந்த மாதிரி இல்லாத விஷயங்களை எல்லாம் கடமையாக்கி, இல்லாத விஷயங்களை எல்லாம் அது பெருசாக்குறதுல நம்ம ஆளுங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. அந்த மாதிரி தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி யோசிக்கிறாங்க, எங்க இந்த வெள்ளி மோதிரம் போடுறது எல்லாரும் போட்டாங்கடா, முழு உம்மத்து வெள்ளி மோதிரத்தை போட ஆரம்பிச்சிருமோ அப்படின்னு பயந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த மோதிரத்தை கழட்டி வைக்க ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் மோதிரத்தை கழட்டின உடனே எல்லா சஹாபாக்களும் டக்கு 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 மோதிரத்தை கழட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது சஹாபாக்கள் அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது சஹாபாக்கள் அத்தனை பேருக்கு அதிருப்தி. அந்த உடன்படிக்கையில கேள்விப்பட்டிருக்கோம்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு அந்த ஹுதைபியா உடன்படிக்கை பத்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அத்தனை பேருக்கு அதிருப்தி. ஏன்னா அதுல ஏடாகூடமான உடன்படிக்கை. ரசூலுல்லாஹ் சைன் பண்ணிட்டாங்க, கையெழுத்து போட்டாங்க, முத்திரை வச்சுட்டாங்க. முத்திரை வச்சு எழுந்திருக்கிறாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஜிப்பா பிடிச்சி இழுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் டக்கு தடுமாறுறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே? ஆமா. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வாக்களிச்சிருக்கான் தானே? ஆமா. இப்படி இருக்கும் ஏன் இந்த காஃபிர்கள்ட்ட போய் நீங்க இப்படி இறங்கி போனோம்? ஏன் இந்த அளவுக்கு நம்ம தரந்தாழ்ந்து போனோம்? அது உமர் ரலியல்லாஹு ஜீரணிக்க முடியல இந்த ஒப்பந்தங்களை. அதே மாதிரி எல்லா சஹாபாக்களுமே என்ன ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க,
ஏன்னா அந்த ஒப்பந்தத்தில் ஏடாகுடமான ஷரத்துகள். இந்த நேரத்தில் அதாவது ஹுதைபியா உடன்படிக்கை எப்ப நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் உம்ராக்கு நியத் வச்சு இஹ்ராம் கட்டிட்டு மக்காக்கு வந்திருக்காங்க. மக்கத்து குறைஷிகள் என்ன பண்றாங்க? உங்களை உம்ரா செய்ய விட மாட்டோம், இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் வந்து உம்ரா செய்யலாம். முதல் உடன்படிக்கை. இரண்டாவது உடன்படிக்கை 10 வருஷத்துக்கு நம்ம கூட போர் நிறுத்தி வைக்கணும், நீங்களும் எங்கள் மீது போர் தொடக்கூடாது, நாங்களும் உங்க மீது போர் தொடக்கூடாது. இரண்டாவது நிபந்தனை. மூணாவது நிபந்தனை, இந்த இடைப்பட்ட 10 வருஷத்துல போர் நிறுத்த காலத்தில் 10 வருஷத்துல யாராவது ஒரு முஸ்லீம் காஃபிரா மாறி மக்காவுக்கு வந்துட்டாருன்னு சொன்னா நாங்கள் அவரை திரும்ப மதீனாவுக்கு அனுப்ப மாட்டோம். ஆனா யாராவது ஒரு காஃபிர் முஸ்லிமா மாறி மதீனாவுக்கு போனாருன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண, மதீனாவுக்கு அடைக்கலம் கொடுக்கூடாது, திரும்ப எங்கள்கிட்ட அனுப்பி விட்டுறணும். எவ்வளவு பெரிய அநியாயங்க இது. இதனால அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களும் மற்ற எல்லா சஹாபாக்களும் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. என்ன ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோர்ந்து போய் எல்லாம் இஹ்ராம்ல இருக்கிறாங்க, உம்ரா செய்யற ஆர்வத்தில் இஹ்ராம்ல இருக்கிறாங்க. இப்படி உம்ரா செய்ய போன இடத்துல தடுக்கப்பட்டு விட்டால், இஹ்ராம்ல தடுக்கப்பட்டு விட்டால் சட்டம் என்ன தெரியுமா? எங்கே தடுக்க, உதாரணமா ஒருத்தர் உம்ரா கட்டி இஹ்ராம் கட்டி ஜித்தா ஏர்போர்ட்ல போய் இறங்கிட்டாருங்க. ஏர்போர்ட்ல போய் இறங்கினப்ப தான் தெரியுது இவருடைய பாஸ்போர்ட் டூப்ளிகேட் பாஸ்போர்ட் இல்ல விசா டூப்ளிகேட் விசான்னு தெரியுது. அங்கேயிருந்து டீபோர்ட் பண்றாங்க, இவங்கள திருப்பி அனுப்புறாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஷரியத் சட்டம். அப்படியா, சரி நான் திரும்ப திரும்ப வந்துடக்கூடாது. எங்கே தடுக்கப்பட்டாரோ அங்கே இஹ்ராமை அவிழ்க்க வேண்டும், மொட்டை அடிக்க வேண்டும், ஒரு குர்பானி கொடுத்து திரும்ப வந்துடணும். இதுதான் சட்டம். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராக்காண்டி வந்தவங்க தடுக்கப்படுகிறார்கள் எதிரிகளால், காஃபிர்களால். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குர்பானி கொடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு உங்க இஹ்ராம் அவுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் யாரும் மொட்டை அடிக்கவும் தயாரா இல்ல, குர்பானி கொடுக்கவும் தயாரா இல்ல. ஏற்கனவே எப்படி இருக்காங்க சஹாபாக்கள்? கோபத்திலையும் வருத்தத்திலும் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கூடாரத்துக்குள்ள வர்றாங்க. அவங்களுடைய மனைவி அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சஃபியாவா உம்மு ஹபீபாவான்னு தெரியல, அவங்களுடைய மனைவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்துட்டு என்ன யா ரசூலுல்லாஹ் என்ன வருத்தமா இருக்கீங்க, என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன இவங்க என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் மொட்டை அடிக்கன்னு சொல்லி யாரும் மொட்டை அடிக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்காங்க, குசு குசு பேசிக்கிட்டு அவங்களுக்கு கூட கூடி கோவப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய சஹாபாக்கள் நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு மாற்று கருத்து ஒருபோதும் செய்ய மாட்டாங்க, நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு மாற்றம் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. அதனால முதல்ல நீங்க போய் எல்லாரும் பாக்குற மாதிரி மொட்டை அடிங்க, குர்பானியை கொடுங்க, இஹ்ராம் அவிழ்ங்க அப்படின்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்களா இல்லையா? மட 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 மடன்னு எல்லா சஹாபாக்களும் குர்பானி கொடுத்தாங்க, மொட்டை அடிச்சாங்க, இஹ்ராம் அவுத்துட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாலும் அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள், 100% பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த அவர்களுடைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடிய இந்த குணம் தான் சகோதரர்களே இன்னைக்கு வரலாம் அவங்களை ரலியல்லாஹு அன்ஹு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லுவாங்க. ஆக இப்படிப்பட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 100% பின்பற்றக்கூடிய மக்களாக நாமும் ஆகிவிட்டால், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்களா அதை அப்படியே என்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுவேன் என்ற இந்த எண்ணம் என்னைக்கு நமக்கு வருமோ நிச்சயமா சகோதரர்களே சஹாபாக்கள் சாதித்ததை போன்று நாம் சாதிக்கலாம். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி கொடுத்ததை போன்று நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்வான். எப்பொழுது நாம் சத்திய சஹாபாக்களிடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பும் பாசமும் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற குணம் எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு நம்மிடத்திலும் இருக்குமேனால் நிச்சயமா நாம் இன்ஷா அல்லாஹ் பின்பற்றி நடக்க முடியும், அந்த உதவியை பெற முடியும். வல்ல ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் ஏத்திகாஃப் நாட்கள் மிகவும் சமீபத்தில் இருப்பதால் அதன் மேன்மைகள் மற்றும் சிறப்புகள் பற்றி தெளிவாக எடுத்து கூறினீர்கள் என்றால் மிகவும் உதவியாக இருக்கும். சகோதரர்கள் ஆர்வமுடன் பங்கு பெறுவார்கள். ஏத்திகாஃப் நமக்கு தெரியும், கடைசி 10 பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. கடைசி 10 நாட்கள் வந்து விட்டால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வேட்டியை இறுக கட்டிக்கொண்டு இபாதத்தில் இறங்கி விடுவார்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது வேட்டியை இருக்க கட்டுறதுக்கு 2 அர்த்தம். ஒன்னு நம்மள சொல்லுவோம்ல கச்சை கடத்தி இறங்கிட்டான் அவன், அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? ஏதாவது ஒரு காரியத்துல மும்முரமா இறங்கிட்டா சொல்லுவாங்க கச்சை கடத்தி இறங்கிட்டாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகளிலே மும்முரமாக இறங்கி விடுவார்கள் அப்படிங்கிறாங்க. இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா வேட்டியை இருக்க கட்டுவது என்பது மனைவியை விட்டு தூரமாகி விடுவார்கள்.
ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே மனைவியை விட்டு தூரமாகி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்க ஆரம்பித்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆயிஷா சொல்றாங்க. அதனால லைலத்துல் கத்ரை தேடுவதற்கு சரியான வழி இஅ்திகாஃப் மூலமாகத்தான். இஅ்திகாஃப் மூலமாகத்தான் லைலத்துல் கத்ரை தேட முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு அடியான் ஒரு இரவு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருப்பானேயானால், ஒரு இரவு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருப்பானேயானால் அவனுக்கும் நரகத்திற்கு மத்தியிலே 3 ஹரீஃப் தூரம் ஏற்பட்டு விடுகின்றது. சஹாபாக்கள் சொன்னா, யா ரசூலல்லாஹ், ஒரு ஹரீஃப்னா எவ்வளவு சொன்னா, வானத்திற்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். நாங்க நரகத்தை விட்டு அல்லாஹ் அவ்வளவு தூரம் ஆக்கிடுறான். அதனால இஅ்திகாஃப் என்பது சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான ஒரு இபாதத். அல்லாஹ்வுடைய வீட்டில் தங்கி இருந்து அல்லாஹ்ட்ட அழுது தொழுது தர்ணா நடத்துறது. தர்ணாங்கறாங்கல்ல, ஒரு கம்பெனி ஓனர்கிட்ட அந்த ஊழியர்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியதா என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க. வீட்டு வாசல், கம்பெனி வாசல் உட்கார்ந்துறாங்க. உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், போராட்டம், தர்ணா, கூச்சல், குழப்பம், தந்துதான் தீரணும், வேற வழியே இல்ல. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வீட்டில் உட்கார்ந்து தர்ணா நடத்துறதுதான் இஅ்திகாஃப்ங்கிறது. இதை விட பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தவரை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முறை கூட இஅ்திகாஃபை விட்டதில்லை. ரசூலுல்லாஹ் வேலை வெட்டி இல்லாத ஆளு, நம்மளா சாதாரண ஆளா? எவ்வளவு பிஸி, நவுதுபில்லா, நம்மளா எவ்வளவு பிஸி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு பிஸியான மனிதர் இதுவரை உலகத்திற்கு வந்தது கிடையாது, இனி கியாமத் நாள் வந்து வரப்போறது கிடையாது. அவ்வளவு பிஸி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிஸியிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்றால், அவருடைய வாழ்க்கையில ஒரு முறை கூட இஅ்திகாஃபை விட்டதில்லை என்றால் சகோதரர்களே, அந்த இஅ்திகாஃபை நாமும் வாழ்க்கையில குறைந்தபட்சம் ஒரு முறையாவது இஅ்திகாஃப் இருந்துருங்க. ஒரு முறையா இஅ்திகாஃப் இருந்துடணும். அதனால நம்ம மக்கா பள்ளியில என்ன பண்றோம் சொன்னா, மத்த பள்ளிகள்லாம் இஅ்திகாஃப் இருந்தா ஒரு நன்மைண்டா, மக்கா பள்ளியில இஅ்திகாஃப் இருந்தா 1000 நன்மை. கொசுக்கடி தாங்கிட்டு இருக்கிறீங்கல்ல, எவ்வளவு பெரிய தியாகம் இது. இன்ஷால்லா இந்த வருஷம் கொசுக்கடி அவ்வளவு இருக்காது நினைக்கிறேன். இன்ஷால்லா ஓரளவு கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்குது. அதனால சகோதரர்களே, இஅ்திகாஃப் என்பது அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இபாதத், மிக மிக நன்மை தரக்கூடிய இபாதத். லைலத்துல் கத்ரை தேடுவதற்கு சரியான வழி இஅ்திகாஃப் தான். அதனால சகோதரர்கள் இப்பவுமே ஆயத்தமாயிடுங்க இஅ்திகாஃபுக்காக. இன்ஷாஅல்லாஹ் இந்த வருஷம் இருந்தா பாப்பமே அப்படின்னு உறுதி வைங்க. தூஹீன சாஹித்த பாத்தே ஹஸன் அடிக்கடி சொல்ல, நமக்கே விருப்பம் இல்லை என்றால் 1000 சாக்குகள் சொல்லலாம். அதனால விருப்பத்தோட உறுதி வைங்க, இந்த வருஷம் இஅ்திகாஃப் இருந்தா பாப்போம்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் இன்ஷாஅல்லாஹ் அருள் புரிவதற்கு போதுமானவன். நேற்று எதுனா அஹ்லே குர்ஆன் என்றால் என்ன, ரஷாத் கலீஃபா என்றால் யார் அப்படின்னு கேட்டிருந்தா நான் நாளைக்கு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரஷாத் கலீஃபாங்கிறவன் யார் அப்படின்னு சொன்னா, 1980களிலே 80 நினைக்கிறேன், சுமார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா, இவன் ஆக்சுவலா பெர்த் ஈஜிப்து மிஸ்ருக்காரன், அமெரிக்காவில் உள்ள அரிசோனா மாநிலத்தில் பிறந்தவன். அமெரிக்காவில் என்ன பண்றான், அப்ப கம்ப்யூட்டர் வந்த புதுசு, 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் அப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியில் அறிமுகமாயிட்டு வர புதுசு. இந்த ரஷாத் கலீஃபாங்கிறவன் என்ன பண்ணான்டா, இவனுடைய சொந்த ஊர் ஈஜிப்துங்கிறதுனால நல்ல அரபு மொழி தெரிந்தவன். இவன் அந்த கம்ப்யூட்டரை வச்சு நல்ல ஆராய்ச்சி பண்றான். குர்ஆனுடைய விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ்வுடைய குர்ஆன் நீங்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடாதா, அல்லது ஆராய்ச்சி செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டு விடுதான் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆராய்ச்சி செய்ய 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 அதுல நமக்கு அற்புதமான உண்மைகள் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த ரஷாத் கலீஃபா என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை வச்சு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் புதுசு, கம்ப்யூட்டர் வச்சு ஆராய்ச்சி பண்ணான். ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அதுல அவனுக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சுது. என்ன உண்மைகள் சொன்னா, அல்லாஹ் சூரத்துல் ஜின்ல ஒரு ஆயத்துல சொல்றான், அலைஹா 19 நரகத்தினுடைய பாதுகாவலர்கள் 19, நரகத்திலே பாதுகாவலர்கள் 19. ஒமா ஜஅல்னால் ஐத்தத, இந்த 19 என்ற எண்ணிக்கையை நாம் மூமின்களுக்கு ஈமானை அதிகரிப்பதற்காகவும் காபிர்களுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அமைத்திருக்கிறோம் அப்படிங்கிறான். இதுக்கு சிம்பிள் அர்த்தம் என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் நரகத்தினுடைய பாதுகாவலர்கள் 19. சரி, 19ங்கிறது அது அல்லாஹ்வுடைய நாட்டம், 19 பாதுகாவலர் வச்சிருக்கான். இப்ப நாம கேட்போம், எதுக்குங்க 19? அல்லாஹ் வச்சுட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் நம்புறவங்க அந்த 19ல ஏதாவது காரணம் இருக்கும். அல்லாஹ் 19 பேர் நியமிச்சிருக்க நரகத்திற்கு பாதுகாவலர்களா, நம்ம ஈமான் அதிகரிக்காது, முடிஞ்சு.
ஆனா காஃபிர்ல என்ன பண்ணுவாங்க, அது என்னங்க 19 18 வச்சா என்ன, ஆனா 20 வச்சா என்னங்க, ஏன் எல்லாம் 19 வச்சா? அப்ப காஃபிர்களுடைய ஈமானுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் சொன்னான். இந்த 19ங்கிற ஆயத்தை வச்சு இவர் என்ன பண்ணாரு, குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த குர்ஆனுடைய கட்டமைப்பு, குர்ஆனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரும்பாலும் 19க்கு ஒத்து வந்துச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், இவன் அந்த அபுஜத் கணக்கு பாருங்க, அபுஜத் கணக்கு சொல்றது அபுஜத் ஹவ்வஸ் ஹப்தி கலிமன் சாஃபஸ் கர்ஷத் ஃபஹத் லல்லக், என்னங்க இது மந்திரம் மாதிரி இருக்குதா? இந்த அபுஜத் கணக்குன்னு சொன்னா அலிஃப்னா பா, அலிஃப்னா 1, பா 2, ஜீம் 3, தால் 4, இப்படி இந்த என்ன சொல்றது நம்பராலஜி, நம்பராலஜி அது என்ன சொல்றது நியூமராலஜி, நியூமராலஜி அந்த இங்கிலீஷ் நியூமராலஜி படி அரபி நியூமராலஜி தான் இந்த அபுஜத் கணக்குங்கிறது. அந்த அரபி நியூமராலஜி படி தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு 786 வந்துச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அரபில எழுதி பாக்கு ஒரு நம்பர், சீனுக்கு ஒரு நம்பர், மீமுக்கு ஒரு நம்பர், நம்பர் கூட்டி மொத்தத்தை கூட்டா எத்தனை வந்துச்சு, 786 வந்துச்சு. நம்மளுங்க பின்னாடி வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மட்டும் தான் 786 வருதான்னு பார்த்துட்டு ஹரே கிருஷ்ணான்னு அரபில எழுதுனா அதுக்கு 786 வந்துச்சு. ஹரே கிருஷ்ணான்னு அரபில எழுதுனா அதுக்கு 786 வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் ஓஹோ இந்த 786 எந்த முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு ஆயிப்போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க 786 வர்ற மாதிரி எந்த வார்த்தை எழுதினாலும் 786 வரும். இப்லீஸ் எழுதினா 102 வரும். ஆனா மார்சல் ஓதுமா சொல்லுவோம், யாரும் வந்துட்டாமா 102 அப்படிங்கிறது. அப்படின்னா யாரு, இப்லீஸ், இப்லீஸ் 102 வரும். அந்த மாதிரி இது வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன கணக்கோ சஹாபாக்கள் சொன்ன கணக்கோ நம்முடைய இமாம்கள் சொன்ன கணக்கோ அல்ல. பின்னாடி வந்தவங்க நியூமராலஜி படி, இங்கிலீஷ் நியூமராலஜி படி உங்க அரபி நியூமராலஜி உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த நியூமராலஜி கணக்கை வச்சு இவன் என்ன பண்ணா, கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து போட்டு பார்த்தா எல்லாம் 19 வர்ற மாதிரியே ஒரு கணக்கு கண்டுபிடிச்சான். உண்மையிலே அந்த நேரத்தில் இது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு, அற்புதமா இருந்துச்சு. சவுதியில, குவைத்தில, துபாயில, மற்ற எமிரேட்ஸ் நாடுகள்ல, வளைகுடா நாடுகள்ல, எல்லா நாடுகள்லயும் இந்த ரஷாத் கலீஃபாவை கூப்பிட்டு அப்படியே பாராட்டு மழை, விருதுகள், பரிசுகள் எக்கச்சக்கமா குவிய ஆரம்பிச்சது. யாருக்கு, இந்த ரஷாத் கலீஃபாக்கு. ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஆராய்ச்சி செய்யும் பொழுது தக்வாவோடு ஆராய்ச்சி செய்தால்தான் அந்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டும். தக்வா இல்லாமல் ஆராய்ச்சி செய்தால் அதே குர்ஆனே நம்மை வழிகெடுத்து விடும். யஹ்தி பிஹி கஸீரன் வ யுதில் பிஹி கஸீரா, இந்த குர்ஆன் மூலமா பல பேருக்கு நாம் நேர்வழியை கொடுப்போம், இதே குர்ஆன் மூலமா பல பேரை வழிகெடுப்போம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அந்த அடிப்படையில் தான் ரஷாத் கலீஃபா என்ன பண்ணா, அவனுக்கு பேரு, புகழ், விருதுகள், மாலைகள், மரியாதைகள், வசதிகள், வாய்ப்புகள், பரிசுகள் இதெல்லாம் பெருக ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு ஷைத்தான் ஏறிட்டான். யாருமே இதுவரை கண்டுபிடிக்காது, 1400 வருஷமாச்சு, இதுவரை யாரும் கண்டுபிடிக்காத ஒரு அற்புதமான உண்மை நம்ம சொல்லிட்டோம். யாரு சொல்ல, யாரு சொல்ல, யாரு சொல்ல, ஏன் அல்லாஹ் ரசூலே கண்டுபிடிக்காது. இது எங்க போயிட்டான், ரசூலாட போயிட்டான். போயிட்டு என்ன சொல்லிட்டான், இந்த அற்புதமான உண்மையை இதுவரை யாரும் கண்டுபிடிக்காதனால உலகத்திற்கு முதலாக கண்டுபிடித்து கொடுத்த நான் தான் இறுதி தூதர் அப்படின்ட்டான். நான் தான் ரசூலுல்லாஹ்டான் ரஷாத் கலீஃபா. அல்லாஹ் சும்மா விடல. அரிசோனா மாநிலத்திலே இந்த ரஷாத் கலீஃபாவுடைய குழப்பத்திற்கு கொஞ்ச நாள்லயே இவன் 2 இளைஞர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டான். ரஷாத் கலீஃபா அவனுடைய சாப்டர் க்ளோஸ்ட், முடிஞ்சு போச்சு. ஆனா அவனுடைய ஃபித்னா, அவன் ஏற்படுத்திய குழப்பம் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அங்க 2, இங்க 2 ஆச்சு. இந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர ஆரம்பிச்ச உடனே நவீன காலத்துல மக்கள் வித்தியாசமா இப்பெல்லாம் யோசிக்கிறாங்க இல்லையா, வித்தியாசமா சிந்திக்கிறாங்க இல்லையா, இந்த சிந்தனையின் வெளிப்பாடு இந்த ரஷாத் கலீஃபா கூட்டம் வளர ஆரம்பிச்சது. 19 கூட்டம் வளர ஆரம்பிச்சு கடைசியா என்ன சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய், ஹதீஸ் பொய், ஹதீஸ் எல்லாம் குப்பையில் எறியப்பட வேண்டியது எல்லாம் சொல்லி குர்ஆன் மட்டுமே போதும் அப்படின்னு வந்து நின்றாங்க. எப்ப ஹதீஸ பொய்ன்னு சொல்லி குர்ஆன் மட்டும் போதுன்ட்டானோ, அடுத்த குர்ஆனையும் பொய்ன்னு சொல்லிட்டு வெளியில போறது ரொம்ப நேரம் ஆகாது. ஆகவே இந்த இவங்கள்ட்ட பல குரூப் இருக்குது. இவங்களும் 2-3 குரூப்பா டிவைட் ஆகி பிரிஞ்சு பல குரூப் இருக்குது. சப்மிட்டர்ஸ்னு யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அப்புறம் இங்க இந்த சேந்தம்ல இந்த பைத்தியக்கார டாக்டர் கிடக்குறாங்க, கிறுக்கீங்க, தொட்டால் சுகம் சொல்லி கிறுக்கு பைய போற அவன் எம்பிபிஎஸ் படிச்சு ஒழுங்கா அழகா சம்பாதிச்சுட்டு போலாம். என்னவா அவன் எந்த பொம்பளைய போனாலும் பொம்பளையோட தொடுவானா, தொடுத்து அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, பார்த்து கொஞ்ச நேரத்தில் நல்லா குணமாயிடுச்சு போ
கிட்னி ஃபெயிலியரா போயிருக்கும். கையை பிடிச்சு பார்த்துட்டு கரெக்டா பார்த்துட்டே இருக்கணுமா? பார்த்தா நான் குர்ஆன் ஓதுனேன், இறை வழி மருத்துவம் நல்லா ஆயிடுச்சு, போ வீட்டுக்கு போன கிட்னி ஃபெயிலியரா மூத்தா போயிடுச்சு. ஒரு தடவை அந்த கிறுக்கன் என்ன பண்ணிட்டான், அந்த டாக்டருக்கு இருக்கேன், அவன் ஏதோ புக் எழுதுறாங்க, அவனுடைய டிரைவர் ஒரு பையன் வந்து நமக்கு தெரிஞ்ச பையன், நம்மள்ட்ட குர்ஆன் ஓதுன பையன். அவன் ஒரு முறை வந்து ஹஜ்ரத் அந்த டாக்டர் வந்து உங்களை சந்திக்கணுங்கிறான், அந்த அப்பாயின்மெண்ட் கேட்க சொன்னான் அப்படின்ட்டாரு. கூட்டு வாப்பா பேசுவோம்பா, அவனுக்கு அல்லாஹ் நம்மள வச்சு இதாயத்து கொடுத்தா கொடுக்கணும், கொஞ்சம் புத்தி வச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்தான். வந்து ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது, அப்ப நான் நீங்க இப்படிலாம் பண்றது எந்த விதத்துல நியாயம், இதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பத்தி ஆகிரத்தை பத்தி எடுத்து சொல்லி அட்வைஸ் பண்ணேன். அவனும் அதுக்கு சில பதில்களை சொன்னா, ஒரு விவாதம் மாதிரி நடந்துச்சு, ஒரு உரையாடல் மாதிரி நடந்துச்சு. சில சந்தேகங்களை கேட்டா நிவர்த்தி பண்ண போயிடுச்சு, முடிஞ்சு. ஒரு மாசம் இருக்கும், அவன் ஒரு புக் ஒரு நடத்துறான். அந்த புத்தகத்துல ஹெட்டிங் தலைப்பு என்னவென்றால், உலமாக்கள் எல்லாம் ஷைத்தானின் அடிவருடிகளே, மக்கா பள்ளி இமாம் ஒப்புதல் வாக்கு மூலம். புக்ல தலைப்பு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு கொடுத்தாரு, அதுல படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தா அதுல தலைப்புல எப்படி போட்டு உள்ள என்ன போட்டான், சென்னையிலே அண்ணா சாலையிலே எல்ஐசிக்கு அருகிலே ஒரு பெரிய மிகப்பெரிய தர்கா இருக்கிறது, தர்காக்கு பத்திலே ஏதோ கிசு எழுதுற மாதிரி, தர்காக்கு பத்திலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அந்த பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் நம்மிடத்தில் உரையாடியது அப்படின்னு சொல்லி அவன் நானும் பேசின பாருங்க. சைத்தான் முடிச்ச ரெக்கார்டரோட வந்திருப்பான் பொழுது, பாக்கெட்ல போட்டு வந்திருப்பான் பொழுது. அதுல நம்ம சொன்னது சொல்லாது, அவன் கேட்டது கேட்காது, எல்லாத்தையும் பொய் எல்லாத்தையும் கலந்து, ஆகவே இவர் உலமாக்கள் தான் இந்த மார்க்கத்தை வழிகெடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் ஷைத்தானுடைய அடிவர்கள் என்று இவர் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். அப்ப நான் அந்த டிரைவரை கூப்பிட்டேன், என்னப்பா இப்படி எழுதியிருக்கிறான், இவன் மேல ஏதாவது கேஸ் போடலாமாப்பா அப்படின்ட்டு. அப்ப அந்த பையன் சொன்னா, அதுல கேஸ் போட்டீங்கன்னா அவன் மேல 350 கேஸ்ல இது 351வது கேஸ். ஏற்கனவே அவனால பாதிக்கப்பட்ட பேஷண்ட் 300-350 கேஸ் போட்டிருக்காங்க அவன் மேல. வேற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணா பண்ணுங்க அப்படின்டா. வேற மாதிரி என்னப்பா சொல்ற அப்படின்ட்டு, கேஸ் தானப்பா லீகலா தானப்பா போக முடியும், வேற மாதிரி என்னப்பா பண்ண முடியும் அப்படின்ட்டு. எனக்கு தெரியல போயிட்டான். அதை நானும் ஒளிஞ்சு போறான்னு விட்டேன். இந்த அப்படி அவங்களுக்குள்ளேயே 4-5 குரூப் 4-5 பிரிவா ஆகி போய் எல்லாத்திலும் கொஞ்சம் பணப்பழக்கம் அதிகமா இருக்குது. அதை வச்சு டிவியில பேசுறது, அதை வச்சு மக்களை வழி எடுக்கிறது, இந்த மாதிரி வழி எடுத்துட்டு இருக்காங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, அதாவது நேத்து முந்தானத்துல அதை சொன்ன நினைக்கிறேன், ஈமான கையில வச்சிருக்கிறது நெருப்பு கங்க வச்சிருக்கிற மாதிரி, எந்த நேரத்தில் எந்த ஷைத்தான் நம்மளை வழி எடுத்துட்டு போன்னு தெரிய முடியாது. அதனால அல்லாஹ்ட்ட அதிகமா துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் மௌத்தாகும் வரை ஈமானோடு இருந்து ஈமானோட மௌத்தான ரப்புல் ஆலமீனே அப்படின்னு துஆ செய்யுங்க அல்லாஹ்ட்ட. பரேலிவியா பரேலிவி சொன்னனே போதும், அது போதும். சரிங்க, நாளைக்கு முடியாதா சகோதரர்களே? ஒற்றைப்படையான இரவுகள் வருது இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அக்கீகா கொடுக்க விரும்புபவர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக அக்கீகா கொடுக்குறவங்க, அந்த ஆட்டையோ ஆட்டுக்கான தொகையையோ துணை இமாம் அவர்கள்ட்ட கொடுத்து ரிசீட் வாங்கிட்டீங்கன்னா 29 நோம்பு 29 அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த அக்கீகா ஆடுகளை வைத்து தான் பிரியாணி போட்டு எல்லாத்துக்கும் நோம்பாளி எல்லாத்துக்கும் கொடுக்கறது. அதனால அக்கீகா கொடுக்கணும்னு விரும்புறவங்க இன்ஷா அல்லாஹ் அந்த தொகையை கொடுங்க. அடுத்து நாளை காலையில இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால என்னுடைய உம்ரா பயணம் இருக்கிறதுனால 3 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பயான் நடக்காது. நாளைக்கு போயிட்டு புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் வந்துருவேன். 2 நாள் தான். புதன்கிழமை நைட்டு போட்டு வியாழக்கிழமை காலையில வந்துருவேன். வியாழக்கிழமை நைட்டு